எஜமான் படமும் உள்ளே வெளியே படமும் ஒரே நேரத்தில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. ரெண்டு படத்துலையும் ஐஸ்வர்யா ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்தாங்க. நான் ஊட்டியில் ஷூட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு டேட்ஸ் பிரச்சனை, என் படத்துக்கு அவங்களால வர முடியாமல் போயிடுச்சு. அப்போ அவங்க எஜமான் ஷூட்டிங்கில் இருந்தாங்க. உடனடியாக அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். எனக்கு எதுவும் ஒரு பெரிய நஷ்டம், என்னால் அது தாங்க முடியலன்னு சொல்லிட்டு என்னுடைய வருத்தத்தை அவருக்கு லெட்டராக எழுதியிருந்தேன். அப்புறம் நான் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி வீட்டில் சொல்லியிருக்காரு, ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த நஷ்டத்தை நான் சரி பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு கட்டாயம் இருக்குது, நான் பிளான் பண்ணால் அந்த டேட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சுன்னு அவர் ஆஃபீஸ்க்கு போனேன். அவருடைய மனப்பூர்வமான வருத்தத்தை சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து அந்த டேபிள் மேலே வச்சு, நீங்கள் மறுக்காமல் இதை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு என்னை வற்புறுத்தினார். என்னால் அதை மறுக்க முடியல, நான் வாங்கிட்டேன். அந்த 1 லட்சம் ரூபான்றது அவருக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். ஸோ அதனால் அந்த நன்றியை பாக்கெட்லேருந்து தெரிவிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு எஜமான் ஃபங்க்ஷன், 100வது நாள் ஃபங்க்ஷன், வெள்ளி விழா ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போக முடியல. அந்த ஃபங்க்ஷனில் இந்த படம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று பார்த்திபனோட டேட்ஸு. அது என்னுடைய படத்துக்கு யூஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த படம் கரெக்டான டைமில் ரிலீஸ் ஆச்சு. அதனால் அவருக்கு என்னுடைய நன்றின்னு சொல்லிட்டு, நானே இல்லை அந்த நேரத்தில் அவர் மேடையில் பேசினதை கேள்விப்பட்ட உடனே நான் கண் கலங்கிட்டேன். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த நன்றியை அவர் பாக்கெட்ல இருந்து சொல்லல, மனப்பூர்வம் மனசுக்குள்ள இருந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ ஏவிஎம் நிறுவனம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் வெறும் பிளானிங் மட்டும் கிடையாது, சிறந்த ஒரு மனிதாபிமானம்.